The Stitches, made in Madras. For Diwali special collections, visit www.thestitches.in. இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல இருந்து யார் எவிக்ட் ஆக போறா அப்படின்னு சின்னதா ஏதாச்சும் இன்ட்டு கொடுத்தாங்க. அதை தாண்டி இந்த வாரம் யார் யாரெல்லாம் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணா, யார் யாரெல்லாம் மொக்கையா பெர்ஃபார்ம் பண்ணா அப்படின்றத லிஸ்ட் எடுத்து வச்சு சும்மா அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. அண்ட் கண்டிக்க வேண்டியவங்களை கண்டிக்கணும் இல்லையா, அதையும் ரொம்பவே சிறப்பா பண்ணிருக்காரு கமலஹாசன் அவர்கள். வேற என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துலாமா? இது பிக் பாஸ் சீசன் 4 டே 48 ரிவ்யூ. கமலஹாசன் அவர்கள் உள்ள என்ட்ரி கொடுத்ததும் டைம் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இந்த வார டாஸ்க்ல டைம் அப்படின்றது ஒரு மேஜர் ஃபேக்டரா இருந்தது. நேரத்தை கணிக்கும் ஒரு டாஸ்க் தான் பிக் பாஸ் வீட்ல கொடுக்கப்பட்டுச்சு. சோ அதோட முக்கியத்துவத்தை பத்தி கமலஹாசன் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதும் ஃப்ரைடே ஃபுட்டேஜஸ் பார்க்கணும் இல்லையா, வழக்கம் போல பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சாரு. டங்கா மாதிரி ஊதாரி அப்படின்னு பாட்டு போட்டதும் அலறி வச்சு எழுந்தாங்க ஹவுஸ்மேட்ஸ்லாம். வழக்கம் போல டிஃபன் சாப்பிட்டு அப்படியே லஞ்ச் சாப்பிட வழக்கம் போல உட்காந்துட்டு இருந்தாங்க போல. மதியம் ஒரு 3:30 மணி இருக்கும்பா. சோம், ஆஜித், சாம், ஆர் இவங்க எல்லாருமே டைனிங்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அர்ச்சனா அவர்கள் அப்படி அடுப்பாங்கரையில் நின்று சமைச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு அர்ச்சனா அவர்கள் அங்கிருந்து சோம் உன் சாப்பாடு நீ சாப்பியா அப்படின்னு ஒரு குரல் எழுப்ப, அதுக்கு பதிலுக்கு சோம் என்ன அர்ச்சனா சொல்லி காட்டுறியா அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டாரு. அது கேட்டு அர்ச்சனா அவர்கள் சுருன்னு கோவப்பட்டாங்க. சாப்பாட்டு விஷயத்துல நான் சொல்லி காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு அப்படியே வந்துட்டாங்கப்பா. அர்ச்சனாவை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு போகும்போதே சோம் அவர்களுக்கு புறகே ஏறிச்சு. அப்படியே இருமினே இருந்தாரு. அர்ச்சனா அதை பார்த்து சரி சரி தனியா குடி அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட அந்த பிரச்சனை சாப்பையா முடிஞ்சிச்சு. நள்ளிரவு 12:50 மணி இருக்கும். சேம் டே ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்தது, அந்த எலுமிச்சம்பழ பிரச்சனை. அந்த பிரச்சனையை பத்தி இப்போ பேசிட்டு இருந்தாங்க. யார் யாரு அப்படின்னா ஆரி அண்ட் அனிதா. நீங்க பேசிட்டு இருந்தீங்க, ஏன் இன்னொருத்தவங்களை கொண்டு வரீங்க, அதாவது சுச்சி அப்போ கை தூக்குனாங்க இல்லையா, அது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சுச்சி கை தூக்கி ப்ரொவோக் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சா நான் அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷன் டெவலப் ஆயிட்டே இருந்தது. அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு போல. அனிதா திடீர்னு ஏஞ்சி ஆமா இது ரொம்ப டெவலப் ஆகுது சாரி அப்படின்னு எழுதி காமிச்சு அந்த கான்வர்சேஷனை முடிச்சு விட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வாரம் நான் போனாலும் போயிடுவேன் இல்ல போயிடுவேன் அப்படின்னு கண் கலங்கினபடி அனிதா அவர்கள் சொல்ல, ஆரி அவர்கள் சிச்சி அப்பெல்லாம் இல்லமான்னு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறமா கமலஹாசன் அவர்களுடைய என்ட்ரி இருந்தது. அதோட ஃப்ரைடே ஃபுட்டேஜஸ்லாம் ஓரங்கட்டியாச்சு. அகம் டிவி வழியே அகத்திற்குள் அப்படின்னு உள்ள போய் பார்த்ததும் பா வேற லெவல்ல ட்ரெஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு. ப்ராபபிலி சதர்ன் இந்தியால பெஸ்ட் ட்ரெஸ்ட் பிக் பாஸ் ஹவுஸா கூட இது இருக்கலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஒரு ரசிகனா ரசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கமலஹாசன் அவர்கள் அவரோட பாராட்டுகளை ஹவுஸ் மேட்ச்க்கு தெரிவிச்சாரு. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் நடந்தது இல்லையா அந்த கொடாடி சண்டை, பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கமலஹாசன் அவர்கள் பாராட்டிட்டு வந்தாரு. முக்கியமா ரியோ அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து பாராட்டினார். அந்த நாஸ்டால்ஜியா ஃபீல் எனக்கு அப்படியே வந்ததுப்பா. நான் சின்ன பையனாயிட்டேன். ஏன்னா சின்ன பையனா நான் கிரவுட்ல நின்று வேடிக்கைலாம் பார்த்திருக்கேன் படத்தை. அதுக்கப்புறம் நான் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் அப்பயும் நான் நிறைய ரசிப்பேன். குறிப்பா எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி பண்ணீங்க இல்லையா, பிரமாதமா பண்ணீங்க. ஒரு நாள் அவரோட படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது கிரவுட்ல நான் நின்றுட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு என்ன கூப்பிட்டு என்ன இப்பெல்லாம் நிறைய படம் பண்றியாமே அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு நான் ஒரு நல்ல படம் பண்ணும்போது கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொன்னதும், ஓ அப்ப நல்ல படம் இல்லன்னு தெரிஞ்சே பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அது எனக்கு 100வது படம் அப்புறம் தான் புரிஞ்சுது. அண்ட் கண்ணாடி உடைச்சு ஒரு ரிஸ்கான ஷாட் ஒரு படத்துல பண்ணி என்னோட முகம் கிழிஞ்சிருச்சு. அப்பயும் எம்ஜிஆர் அவர்கள் போன் பண்ணி என்ன திட்டினாரு. இது வெறும் சினிமா தான், சினிமாவா பாரு, ரொம்ப பெரிய இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுத்தா உனக்கு ஆபத்தாயிடும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணாரு. அதை அப்படியே தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எம்ஆர் ராதாக்கும் அவருக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பத்தியும் அவங்க சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த டைம் டாஸ்க் பத்தி பேசும்போது ரியா, ஆரி, கேப்ரியலா சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு பாராட்டினாரு. அண்ட் அர்ச்சனா, சோம், சாம் நீங்களும் சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு பாராட்டினாரு. பாலாஜி, சுச்சி, ரம்யா என்னங்க 3 ஹவர் பண்ண வேண்டிய டாஸ்க் 1.5 ஹவர்லயே முடிச்சிட்டீங்க, அவ்வளோ ஃபாஸ்ட். பாலாஜி நான் சொல்ற அட்வைஸ்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஜபம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, கோவம் வரக்கூடாது அப்படின்னு. அந்த ஜபமால அந்த டாஸ்க்ல டைம் கணிக்கிற டாஸ்க்ல எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா யூஸ் ஆயிருக்கும். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டீங்க, கொஞ்சம் பொறுமையா போயிருந்தா நீங்களும் கரெக்டா டேலி பண்ணிருப்பீங்க இல்லையா அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் சுசித்ரா அவர்கள் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த வாரம் முக்கியமா நீங்களும் பாலாவும் ஜெயில எல்லாம் வேற இருந்தீங்க, சோ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சார் நான் ஜெயிலுக்கு எல்லாம் பயப்பில்லை சார் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா இப்பெல்லாம் யார் தான் ஜெயிலுக்கு பயப்படுறா அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்ச் போட்டாரு கமலஹாசன் அவர்கள். அண்ட் அது மட்டும் இல்லாம பாலாஜி அவர்களுடைய கேம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மத்த ஹவுஸ்மேட்ஸ் ஏதாவது டிப்ஸ் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஆஜித் அவர்கள், சார் இங்க பாருங்க டாஸ்க்லாம் ஓவர் திங்க் பண்ணாம டாஸ்க் சிம்பிளா இந்த டாஸ்க் என்னவோ நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணாலே சிறப்பா இருக்கும் சார், இவர் ரொம்ப பண்றாரு சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பா இதுதான்ப்பா கேப்டன் குரல், கேட்டுக்கோங்க இப்பயாச்சும் கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி கமலஹாசன் அவர்கள் கலாய்ச்சி விட்டாரு. அடிக்கடிக்கு கேப்டன் சொல்லுங்கப்பா ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி தான் ஆஜித் அவர்களுடைய ரியாக்ஷன் இருந்தது. அப்புறம் ஜித்தன், ரமேஷ், ரம்யா அவங்க 2 பேரும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னாங்க.
முடிச்சிட்டாங்க. அதாவது லக்ஸுரி பட்ஜெட்ல மட்டும் தான் பயங்கரமா கவனம் செலுத்தி பாலா பண்றாரு, மத்த டாஸ்க்லாம் லைட்டா பண்ற மாதிரி இருக்கு. சோ இதுதான் எங்களுடைய கருத்து அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் வந்தது. அதுக்கப்புறம் பாலா அவர்களுக்கு கமலஹாசன் அவர்கள் அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அதாவது ரூல்ஸ் நிறைய நீங்க பிரேக் பண்றீங்க, முக்கியமா அந்த டைம் டாஸ்க் அப்போ நீங்க அந்த ரூல் பிரேக் பண்ணாம இருந்தா உங்க டீமுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கும். நீங்க அப்படி பண்றதால உங்களோட டீம்மேட்ஸ்க்கும் அதை பாதிக்குது. நான் சொன்ன நிறைய விஷயங்கள், அதாவது பொறுமையா இருக்கணும், நிறைய கோவப்படக்கூடாது அப்படின்றதெல்லாம் கவனமா எடுத்து நீங்க அதை சரி பண்ணிட்டு வரீங்க அப்படின்றது என்னால பார்க்க முடியுது. சோ கண்டிப்பா இதையும் நீங்க சரி பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அதோட ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் வந்தது. பிரேக்குக்கு அப்புறமா நாமினேஷன் பத்தி பேசுவோமா? இந்த வார நாமினேஷன்ல சிடுமூஞ்சி மேக்ஸ் நான் சிங்க்ல பேசுறாங்க, காதல் கண்ண மறைக்குது போன்ற வார்த்தைகள்லாம் வந்தது நாங்க கேள்விப்பட்டோம் அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் சொல்ல, இது மட்டும் இல்ல கோபம் காதை மறைத்தது அப்படின்றதையும் நாங்க பார்த்தோம். என்ன ரியோ சொல்றீங்க, கரெக்ட் தானே அப்படின்னு ரியோ அவர்களை கேட்டதோ, இல்ல சார் எனக்கே அது தெரியும், நான் ரொம்ப கோவப்பட்டேன், அது தவிர்த்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரியோ அவர்கள் சொல்ல, இல்ல அதுக்கப்புறம் நீங்க பாலாஜியை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனா நீங்க கோவப்பட்ட விதம் தான் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி கமலஹாசன் அவர்கள் சொன்னாரு. ஏன்னா நீங்க உங்களையே வந்து ஹர்ட் பண்ணிக்கிறீங்க, அது வந்து ரொம்ப தப்பு, நாளை பின்னா அது மிகப்பெரிய ஒரு ரிஸ்கா கூட கொண்டு போய் முடிக்கலாம் உங்களுக்கு பர்சனலா, சோ பி கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு கமலஹாசன் அவர்கள் அர்ச்சனா அண்ட் நிஷா அவங்க கிட்ட அவங்களோட ஒப்பீனியன் கேட்கும்போது, ஆமா சார் அவங்க கோவப்பட்டது வேணா நியாயமா இருக்கலாம், ஆனா அது காட்டின விதம் தப்பு தான் சார், ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, ரொம்ப நேரம் பேசியாச்சு, ஒரு கேம் ஆடுவோமா, ஆரம்பிக்கலாங்களா அப்படின்ற மாதிரி கமலஹாசன் அவர்கள் ஒரு கேமை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஒரு ஹேட் இருக்கும், அந்த ஹேட்குள்ள ஒருத்தரோட புகைப்படம் இருக்கும். ஸோ நீங்கள் குக்கு ட்ரெஸ் ஹெட்ல மாட்டிக்கிட்டு அவங்கள பற்றின ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சாரு. அந்த டாஸ்க் ஆரம்பிச்சதும் ரியோ அவர்களுக்கு சனம் ஷெட்டி அவர்களுடைய புகைப்படம் வந்தது. அவங்கள பற்றி ரியோ அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது அவங்களோட ஒப்பீனியன் ஃபுல்லாக வைக்கணும், அதை ஆடியன்ஸ் பார்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அண்ட் சனம் ஷெட்டி அவர்களுக்கு ஜித்தன் ரமேஷ் அவர்களுடைய புகைப்படம் வந்தது. ஜித்தன் ப்ரோக்கு வேற லெவல் புரிதல் இருக்கு, ஆனால் கரெக்டான இடத்துல அதை சொல்ல மாட்டாரு. அப்போ ஜித்தன் அவர்கள் இன்டரப்ட் பண்ணி, இல்லை அந்த இடத்துல சொன்னால் நீங்கள் கோவமா இருப்பீங்க, கேட்க மாட்டீங்க, அதனால தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் சொன்னப்பா, அதை போய் இங்க ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி ரியாக்ட் பண்ணாரு. இல்ல ப்ரோ, நான் எப்படி கரெக்டா அந்த டைம்ல சொல்றேன் அதே மாதிரி நீங்களும் சொல்லணும், ஓகேவா அப்படின்ற மாதிரி சனம் ஷெட்டி அவர்கள் அந்த கான்வோ முடிச்சாங்க. இந்த டாஸ்க்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பார்த்தோம். இந்த டாஸ்க்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்னா, நிஷா அவர்களுக்கு அனிதா அவர்களுடைய போட்டோ வந்ததும் நிஷா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல அவங்க கோவம் வந்தா தனியா போய் உட்காந்துப்பாங்க, அட்டென்ஷன் சீக் பண்ண, அதை யாரும் பார்க்கலன்னு வேற நினைப்பாங்க, ஆனா எல்லாருக்கும் அது தெரியும், இதுதான் அவங்களோட சீக்ரெட் அப்படின்னு சொன்னாங்க. அர்ச்சனா அவர்களுக்கு அவங்களோட புகைப்படமே வந்துச்சு, நீங்க என்ன எவ்வளவு ஏட் பண்ணிட்டே இருந்தாலும் நான் திரும்பி அவங்களுக்கு அன்பு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ரம்யா பாண்டியன் அவர்களுக்கு ஆரி அவர்களுடைய புகைப்படம் வந்ததும், ஆரி அவர்கள் கேப்டனா இருக்கும்போது இந்த திருட்டு மொழியில பயங்கரமா மொழிபார்ப்பா, அவர் ஸ்ட்ரைட்டாவே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சாங்க. கேபி அவர்களுக்கு சோம் புகைப்படம் வந்ததும், சார் லைட் 11 o'clock மேல சோமோட ஜக்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சாங்க. அண்ட் பாலா அவர்கள் வந்ததும், சார் நான் ஹேர் ஸ்டைலாம் பண்ணி கரெக்டா செட் பண்ணி வச்சிட்டேன், இந்த குக்கு தலையில மாட்டினா கலைஞ்சிரும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னதும், இப்பதானே சொன்னேன் பாலா, இங்கேயும் ரூல்ஸ் பிரேக்கா அப்படின்ற மாதிரி கமலஹாசன் அவர்கள் கலாய்ச்சாரு. அண்ட் சிவானி அவர்கள் பேசல அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் வாய முடிவே மாட்டாங்க அப்படின்னு பாலா சொன்னாரு. அது கேட்டு ரம்யா பாண்டியன் அவர்கள், ஏன்னா அவங்க உங்ககிட்ட மட்டும் தான் பேசுறாங்க, எங்களுக்கு தெரியல அப்படின்னு கலாய்ச்சாங்க. நான் ஏதாச்சும் கிஃப்ட் இருந்தது சொன்னாதான் சீக்ரெட்லாம் சொல்லுவீங்களா பயங்கரமா, இப்போ எல்லாம் மொக்கையா தான் சொன்னீங்க, உங்களுக்காக இன்னொரு டாஸ்க் வச்சிருக்கேன், அதுல உண்மையை எப்படி வாங்குறேன் பேர் அப்படின்ற மாதிரி கமலஹாசன் அவர்கள் இன்னொரு டாஸ்க் ஒன்று சொன்னாரு. ஸ்டோர் ரூம்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், எடுத்துட்டு வாங்க, ஆனா அது பிரேக் அப்புறம் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னதும், பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டோர் ரூம்ல ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, டேக் அண்ட் கம் அப்படின்னு சொன்னதும், கிளவுஸ் அண்ட் நைஃப் எடுத்துட்டு வந்தாங்க. அதாவது கிளவுஸ் அண்ட் அட்டகத்தின்னு சொல்லலாம், அடிபடாத கத்தி அந்த மாதிரி தான் வச்சிருந்தாங்க. சோ கிளவுஸ்னா பயங்கரமான ஒரு காம்படிட்டர் அபாயம், நைஃப்னா அந்த அளவு அபாயம் இல்ல, இன்னும் டெவலப் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். சோ நீங்க யார் யாருக்கு என்னென்ன கொடுப்பீங்க அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் டாஸ்க் ஆரம்பிச்சு வச்சாரு. அந்த டாஸ்க்ல நிஷா அவர்களுக்கு நிறைய நைஃப் கிடைச்சிருந்தது. நிஷா அவர்களுக்கு அடுத்தபடியா பாலா அவர்களுக்கு அதிக நைஃப் கிடைச்சது. நிஷா அவர்கள் இன்னும் கேம் சரியா ஆடல, அவங்க இன்னமும் பின்னாடி தான் இருக்காங்க, இன்னும் ஓபன் அப் ஆகணும், இன்னும் எல்லாருக்குள்ளயும் மிங்கிள் ஆகணும். ஒரு இடத்துல அவங்களோட பாயிண்ட் பேசணும் அப்படின்னா அவங்க பேச மாட்டாங்க, அது அவங்க இனிமே தெளிவா பேசணும், ஏன்னா இது பிக் பாஸ் வீடியோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன் சொன்னாங்க. அண்ட் பாலா அவர்களுக்கு ஓவர் கான்பிடன்ஸா இருக்காரு, ஒரு சில விஷயம்லாம் பண்றாரு, நல்லா தான் பண்றாரு, ஆனா கரெக்டா பண்ண மாட்டாரு, கண்டென்ட் எல்லாம் கொடுக்குறாருப்பா, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல, ஆனா ஒரு சில விஷயத்த கரெக்டா பண்றதுல அது அவருக்கு ஆபத்துல போய் முடியுது அப்படின்ற மாதிரி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னாங்க. அண்ட் அதிக நைஃப் நிஷா அவர்கள் வாங்கினதால கமலஹாசன் அவர்கள், நிஷா நீங்க டெவலப் பண்ணிக்கணும், பார்த்து உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணாரு. அண்ட் அதிக பாக்ஸிங் லவ் பாலா அவர்கள் வாங்கியிருந்தாரு, அதாவது சிறந்த காம்படிட்டர், சூப்பரான போட்டியாளர் அப்படின்னு அர்த்தம். அதுல பாலா அவர்களுக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்தது, முக்கியமா ரியோ அவர்களுக்கும் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிரேக் ஒன்று விட்டாங்க. பிரேக் அப்புறமா இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்கிறது யார் யாருப்பா அப்படின்னு சொல்லி கமலஹாசன் அவர்கள் கேட்டதும், பாலா, ரியோ, ஆரி, சோம்சேகர், சம்யுக்தா, அனிதா, சுச்சி, இந்த 7 பேர் தனியா உட்காருங்க அப்படின்னு சொல்லி
தனியா உட்கார வச்சிட்டாரு. ஸ்டோர் ரூம்ல ஒரு பொருள் இருக்கும். இந்த 7 பேர்ல இன்னைக்கு ஒருத்தரை காப்பாத்தலாம். சனம் அதை எடுத்துட்டு வந்ததும் 7ஆம் நம்பர் கிளவுஸை கொஞ்சம் பிரிச்சு விடுங்க சனம் அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் சொன்னாரு. அந்த கிளவுஸை பிரிச்சதும் உள்ள ஆரி அவர்களுடைய பேர் இருந்தது. ஸோ ஆரி யூ ஆர் சேவ்டு அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு சேவ்டு நாளைக்கு சொல்லலாமா அப்படின்னு இழுத்ததும் இல்ல இன்னைக்கே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஹவுஸ்மேட்ஸ் கேட்டாங்க. ஓகே, வீட்டோட தலைவர் ஆஜித் அவர்களே அந்த 9ஆம் நம்பர் கிளவுஸை பிரிங்க அப்படின்னு சொல்லி பிரிச்சோ அல்ல ரியோ அவர்களுடைய பெயர் இருந்து ரியோ யூ ஆர் ஆல்சோ சேவ்ட் அப்படின்னு சொன்னாரு. ஸோ கடைசியா 2 பேரும் ஓட் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி இன்னைக்கான எபிசோட முடிச்சிட்டாங்க. இதை தாண்டி யார் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்றது நாளை பார்ப்போம் அப்படின்னும் கமலஹாசன் அவர்களே இந்த எபிசோட முடிச்சிட்டாரு. ஆனா சுசித்ரா அவர்களே நிறைய இடங்கள்ல நான் ஆரம்பத்தில் 20 days பிக் பாஸ் வீட்ல இருந்தேன்ல அது என்ன ஸ்பாயில் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன், அதாவது ரூயின் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கடந்த 3 நாட்கள்ல என்னோட பேர் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா எனக்கு டவுட்டா இருக்கு இந்த வாரம் எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேரோட ஸ்பெகுலேஷன்ஸும் சுசித்ரா அவர்கள் தான் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்னு. ஆல்மோஸ்ட் 95% சுசித்ரா அவர்கள் தான் எவிக்ட் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. நாளைக்கு அவங்களுடைய எவிக்ஷனை கமலஹாசன் அவர்கள் ரிவீல் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இன்னைக்கான இந்த எபிசோட் ரிவ்யூ பத்தின உங்க ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.